Good morning student. நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கலையரசன். யூனிட் நம்பர் 7 தெர்மோடைனமிக்ஸ் இந்த யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸை பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய சம்மு மட்டும். கொஷின் நம்பர் 53 படிக்கிறேன் பாருங்கள். கால்குலேட் த ஒர்க் டன் when 2 moles of an ideal gas expand reversibly and isothermally from a volume of 500 ml to a volume of 2 liter at 25 degrees Celsius and normal pressure. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோல் வேல்யூ கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் மோல் 2 mol of an ideal gas. வால்யூம் பார்த்திங்கன்னா 500 mlலேருந்து 2 liter வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா 500 ml. இப்போ இந்த இயந்திரத்தால் செய்யப்பட்ட ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஒர்க்கை நம்ம கால்குலேட் பண்ணணும். ப்ரெஷர் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது ஃபார்முலா நம்ம ஏற்கனவே அந்த 5 மார்க்கில் பார்த்துருக்கோம். W = -2.303 nRT log VF by VIங்கிற ஃபார்முலா தான். இதில் கிவன் வேல்யூ பார்த்திங்கன்னா மோல் வேல்யூ, இனிஷியல் வால்யூம், ஃபைனல் வால்யூம். வால்யூம் பார்த்திங்கன்னா எம்எல்னு இருக்குது, அது லிட்டருக்கு நம்ம மாற்றணும். 500 mlன்னு இருக்குது, அது லிட்டருக்கு மாற்றும்போது 0.5ன்னு ஆகும். டிவைடட் பை 10⁻³ நம்ம 1000 டிவைட் பண்ணோம்னா அந்த வேல்யூ வரும். ஃபைனல் வால்யூம் 2 லிட்டர்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்னு கெல்வினுக்கு மாற்றும்போது 273 ப்ளஸ் பண்ணிக்கிட்டா 298 ஆயிரும். W அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 2.303 × 2 மோல் வேல்யூ n வந்து 2 இன்ட்டு ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் 298 இன்ட்டு லாக் ஃபைனல் வால்யூம் 2 டிவைடட் பை இனிஷியல் வால்யூம் 0.5 லாக் இந்த 2/0.5 அதை நம்ம டிவைட் பண்ணி வேல்யூ வந்து என்ன 2வை 0.5 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். லாக் 4க்கு வேல்யூ 0.6021. இது லாக் வேல்யூ நம்ம பார்த்து ஆட் பண்ணணும், லாக் புக் பார்த்து. இதோட வேல்யூ W = -6871 ஜூல். இதை கிலோ ஜூலுக்கு மாற்றும்போது -6.871 கிலோ ஜூல். கிலோ ஜூலுக்கு மாற்றும்போது ஜூல் மட்டும் இருக்குது, கிலோ ஜூலுக்கு மாற்றினா 1000 டிவைட் பண்ணும்போது கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பென்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து 500 ml 2 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது. கம்ப்ரெஷன் அப்படின்னா ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஹையாகவும் இன்டர்னல் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். இது அதில் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் தான் நம்ம அதில் பார்த்துருப்போம். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியரியில் கம்ப்ரெஷன் நடக்கும்போது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும், இப்போ அந்த இதில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷர் லோவாக இருக்கும். வால்யூம் வந்து ஃபைனல் வால்யூம் குறைவாக இருக்கக்கூடியது அந்த கிராஃப் வேல்யூ இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் கொஷின் நம்பர் 54 பாருங்கள். இன் a constant volume of calorimeter 3.5 gram of gas with molecular weight 28 was burnt in excess of oxygen at 298 Kelvin. The temperature of calorimeter was found in increases from 298 Kelvin to 298.45 Kelvin due to the combustion process. Given that the calorimeter constant is 2.5 kilojoule Kelvin inverse, calculate the enthalpy of combustion of gas in kilojoule mole inverse. enthalpy of combustion வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். என்ன யூனிட்ல கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கலோரிமீட்டர் அதில் 3.5 கிராம் இருக்கக்கூடிய கேஸு, அதோட வெயிட் மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 28 கிராம் ஈக்குவலண்ட் இருக்கக்கூடிய மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடிய ஆர்கானிக் அந்த சாம்பிளை எடுத்துக்கிறோம், மாலிகுலர் வெயிட் இருக்கக்கூடியது. இப்போ அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொடுத்து பர்ன் பண்ணுறோம் 298 கெல்வினில், அதாவது 25 டிகிரி செல்சியஸில். இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சர் 298 கெல்வின். கலோரிமீட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்கூடியது 298 கெல்வின் டு 298.45 டெம்பரேச்சர், அவ்வளோதான் இன்க்ரீஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் கிவன் வேல்யூ என்னென்னா டெம்பரேச்சர்
டிஐ இனிஷியல் டெம்பரேச்சர் 298, ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 298.45. கே வேல்யூ 2.5 கிலோஜூல் கெல்வின் இன்வர்ஸ். இதில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கே வேல்யூ கொடுத்தாச்சு. அதில் கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட் கே Q1 ஈக்குவல் டு கே டெல்டா டி, Q2 ஈக்குவல் டு MW CW டெல்டா டி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இப்போ அந்த கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட்டும் வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட்டு, மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்டு, அந்த சாம்பிளோட வெயிட்டு, இந்த வேல்யூ வச்சு தான் ஃபஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா பாம் கலோரிமீட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட்டையும், ரெண்டாவது அந்த சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொடுக்கும்போது ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் சேஞ்ச் இன் என்தால்ஃபி, அந்த இன்டர்னல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. டெல்டா யூ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டு, Q வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம். இப்போ அந்த இதுதான் டெல்டா ஹச்சி வேல்யூ நம்ம இதில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்று ஹீட் எவால்வ்டு, எவ்வளோ ஹீட்டு வந்து ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. 3.5 கிராம் இருக்கக்கூடிய சாம்பிளை வந்து பர்ன் பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டு ரிலீஸ் பண்ணும். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு டெல்டா டி, Q வேல்யூ, ஹீட் எவால்வுங்கிறது Q வேல்யூ, கே இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஐ, ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1.125 கிலோஜூல் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டெல்டா ஹச்சி ஹீட் ஆஃப் கம்பஷன், இந்த ஆர்கானிக் சாம்பிளில் வந்து இந்த சப்ஸ்டன்ஸை 3.5 கிராம் இருக்கக்கூடியதை பர்ன் பண்ணும்போது எவ்வளோ ஹீட் எனர்ஜி, இந்த ஹீட் ஆஃப் கம்பஷனை இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடியதை கால்குலேட் பண்ணிடுச்சு Q வேல்யூ. இப்போ 1.125 கிலோ ஜூலுங்கிற வேல்யூ, அந்த கே வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது வந்துடுச்சு Q வேல்யூ. இப்போ 1.125 Q வேல்யூ டிவைடட் பை எவ்வளோ அந்த சாம்பிள், அந்த வெயிட் இருக்கக்கூடியது 3.5 கிராம் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு 28 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் கிவன் அதோட மாலிகுலர் மாஸ். இப்போ இது எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாஸ் இருக்கக்கூடியது, அதோட ஹீட் ஆஃப் கம்பஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.125 இந்த சாம்பிளோட வெயிட்டு, இவ்வளோ மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடியது பெர் இவ்வளோ இத்தனை மாலிகுலர் மாஸ் 28 கிலோகிராம் இருக்கக்கூடிய மாலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 9 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஹீட் ஆஃப் கம்பஷன் கம்ப்ளீட்லி பர்ன் பண்ணும்போது இந்த சாம்பிளோட என்தால்ஃபி சேஞ்ச், எக்ஸஸ் ஆஃப் ஏர் கொடுத்து பர்ன் பண்ணும்போது எவ்வளோ என்தால்ஃபி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கொஷினுக்கான ஆன்சர். டெல்டா ஹச்சி 9 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். கொஷின் நம்பர் 55. Question number 55. Calculate the entropy change in the system and surrounding and the total entropy change in the universe during process in which 245 joule of heat flow out of the system 78 degrees Celsius to the surrounding at 33 degrees Celsius. இதில் என்ட்ரோஃபி சேஞ்ச் டெல்டா எஸ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ இதோட ஹீட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 245 ஜூல், Q வேல்யூ 245 ஜூல். இது சிஸ்டம் சரௌண்டிங், சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 77 டிகிரி செல்சியஸ்லேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது சிஸ்டம் டு சரௌண்டிங். இப்போ டோட்டல் என்ட்ரோஃபி வேல்யூ ஈக்குவல் டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த இதில் டி சிஸ்டம் டெம்பரேச்சர் 77 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றும்போது 273 ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ பாருங்கள் 350 கெல்வின் ஆயிரும் சிஸ்டத்தோட டெம்பரேச்சர். சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 33 டிகிரி செல்சியஸோட, அதாவது குறைஞ்சிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 77லேருந்து 33 குறைஞ்சிருச்சு. இப்போ இதோட 273 ஆட் பண்ணிங்கன்னா 306 கெல்வின் டெம்பரேச்சர். இது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர். Q வேல்யூ 245 ஜூல் வேல்யூ. இப்போ என்ட்ரோஃபி ஆஃப் ஏ சிஸ்டம், இப்போ இட் இஸ் மெஷர்ட் ரேண்டம்னஸ் டிஸார்டர் ஆஃப் ஏ மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் அப்படிங்கிறது தான் என்ட்ரோஃபி வேல்யூ. என்ட்ரோஃபி எஸ் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரோஃபிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா Q/T, ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர், அப்சார்ப்ஷன் ஆர் எவால்வேஷன் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது Q வேல்யூ. இப்போ டெல்டா எஸ் சிஸ்டம்
Q by T system temperature. இதோட Q வேல்யூ 245, டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 350. இதோட வேல்யூ 245, இதோட வேல்யூ வந்து பாருங்கள் 315 இருக்கக்கூடியது. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -0.7 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். இது சிஸ்டத்தோட டெம்பரேச்சர். செகண்ட் ஒன்னா டெல்டா எஸ் சரௌண்டிங் Q by T, சரௌண்டிங்க்கு Q by T. இதில் சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதாக இருக்குது. 245 ஜூல் divided by 306, இதோட வேல்யூ ப்ளஸ் 0.8 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. எவால்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடியதாக. இதில் சிஸ்டத்தோட டெம்பரேச்சர், இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சைனில் இருக்கும். க்யூவோட சைன் கன்வென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கன்வென்ஷன் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றா டெல்டா எஸ் யூனிவர்ஸ் ப்ளஸ் டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் ரெண்டு வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டா எஸ் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு 0.1 ஜூல் கெல்வின் இன்வர்ஸுங்கிற ஆன்சர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஒன்றா 56, கொஷின் நம்பர் 56. 1 mole of an ideal gas maintained at 4.1 atmosphere and a certain temperature absorb heat 3710 joule and expands to 2 liters. Calculate the entropy change in expansion process. இப்போ கொஷின் நம்பர் 56க்கு வந்து பார்த்திங்கன்னா 4.1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 1 mole ஐடியல் கேஸோட வேல்யூ 3710 ஜூல் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணி இவ்வளோ 2 லிட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த எக்ஸ்பென்ஷன் நடக்கக்கூடியதோட என்ட்ரோஃபி சேஞ்சை நம்ம கால்குலேட் பண்ணணும். மோல் வேல்யூ 1 mole, கிவன் வேல்யூ 4.1 அட்மாஸ்பியர், வால்யூம் 2 லிட்டர், டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியாது, ஹீட் வேல்யூ அப்சர்வ் பண்ணக்கூடியது 3710 ஜூல் வேல்யூ. டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q by T. டெல்டா இஸ் ஈக்குவல் டு Q by T. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ PV ஈக்குவல் டு NRTலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் ஐடியல் கேஸுங்கிறதுனால. PV ஈக்குவல் டு NRT. அந்த T வேல்யூ நமக்கு வேணும்னா PV by NR, அதுதான் அந்த ஃபார்முலா. இது தனியாக ஒன்றும் புதுசாக கொண்டு வர கிடையாது. PV ஈக்குவல் டு NRTங்கிற ஃபார்முலா. அதில் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணால் PV by NRன்னு வரும். டெல்டா S ஈக்குவல் டு NR Q by PV. இதை மாற்றி எழுதும்போது பார்த்தீங்கன்னா டெல்டா எஸ் வேல்யூ N வேல்யூ நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ 1 mole into R gas constant value 0.0821. Next one that Q value divided by 4.1 atmosphere 2 liter. Final answer delta S value 37.10 joule Kelvin inverse கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதோட இந்த சிஸ்டத்தோட என்ட்ரோஃபி சேஞ்சஸ் டெல்டா எஸ் வேல்யூ ஐடியல் கேஸோட என்ட்ரோஃபி சேஞ்சஸ் வேல்யூ 37.10 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 57 பாருங்கள். 30.4 kilojoule is required to melt 1 mole of sodium chloride. The entropy change in during melting is 28.4 joule Kelvin inverse mole inverse. Calculate the melting point of sodium chloride. Question number 57. 1 mole sodium chloride வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, உருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30.4 கிலோஜூல் ஹீட் எனர்ஜி வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது. இதோட என்ட்ரோஃபி சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 28.4 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். இப்போ இந்த சோடியம் குளோரைடோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன, டெம்பரேச்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா HCF ஃபியூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு
30.4 கிலோ ஜூல். இதை கிலோ வந்து ஜூல் மோல் இன்வர்ஸ் மாற்றும்போது 30400 ஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ. டெல்டா எஸ்எஃப் என்ட்ரோஃபி சேஞ்சஸ் ஆஃப் அதாவது ஃபியூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் 28.4 என்தால்ஃபி வேல்யூ கொடுத்தாச்சு, ஃபியூஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட என்ட்ரோஃபி சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் என்ட்ரோஃபி சேஞ்சஸ் டெல்டா எஸ்எஃப் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்எஃப் டிவைடட் பை டிஎஃப். டிஎஃப் வேல்யூ மட்டும் வேணும், அந்த டெல்டா ஹெச்எஃப் வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ டெம்பரேச்சர் இந்த டிஎஃப் ஈக்குவல் டு 30400 டிவைடட் பை 28.4 டிவைட் பண்ணும்போது ஃபியூஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சோடியம் குளோரைடோட ஃபியூஷன் டெம்பரேச்சர் 1070.4 கெல்வின். இதிலேருந்து 1070.4 கெல்வின். இதை டெம்பரேச்சருக்கு மாற்றணும்னா 273 வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதோட டெம்பரேச்சர் இது. கொஷின் நம்பர் 58. Calculate the standard heat formation of propane if it heat of combustion is minus 222 0.2 kilojoule mole inverse. The heats of formation of CO2 and H2O minus 393.5 minus 285.8 kilojoule respectively. Question number 56 order standard formation of heat formation of propane. Propane ஓட heat formation propane C3H8 ஓட heat formation வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். heat formation delta H வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் டெல்டா H நாட் F வேல்யூ ப்ரொப்பைன் C3H8க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும் 58th கொஷினுக்கு. இப்போ இதோட ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா H நாட் வேல்யூ -2220.2 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இது CO2 H2O இதோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன். இந்த ஹீட் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ ப்ரொப்பைனுக்கு கொடுத்துருக்கு. இதுலேருந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட ஃபார்மேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இதிலேருந்து நம்ம ப்ரொப்பைனோட ஃபார்மேஷன் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் ஒன்று ஈக்குவேஷன் பாருங்கள். C3H8 ப்ரொப்பைனை கம்பஷன் பண்ணுறப்ப பர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் சேஞ்சஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. இதோட ஹீட் ஆஃப் கம்பஷன். இதே மாதிரி கார்பனையும் ஆக்சிஜனையும் கம்பைன் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பனை பர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதோட ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் இதோட ஃபார்மேஷன் வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கம்பஷன் வேல்யூ தான். செகண்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா CO2 ஃபார்மேஷன் வேல்யூ H2 + 1 மோல் வாட்டர் கிடைக்கக்கூடியதுக்கு ஆஃப் O2ங்கிறப்ப H2O. டெல்டா H நாட் F ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டருக்கு வந்து -285.8 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். கார்பனையும் ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணோம்னா ப்ரொப்பைன் கிடைக்கும். இப்போ இதோட ஹீட் ஆஃப் கம்பஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் C3H8ன்னு வரணும் ப்ராடக்ட் சைடு. இப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் 3CO2ன்னு இருக்குது 4H2Oன்னு இருக்குது. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள் 3CO2ன்னு வரணுன்னா இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதேமாதிரி ஈக்குவேஷன் 3யை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அந்த 3 மோல் 4 மோல்ங்கிறத கொண்டு வரணும். இப்போ ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 393.5ங்கிறத ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது -1180.5ன்னு மாறிடும். அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 4 வேல்யூ என்தால்ஃபி வேல்யூ வந்து நம்ம ஃபார்மேஷன் வேல்யூவை மாற்றிக்கிறோம். -4 × -285.8 கிலோஜூல். இப்போ வேல்யூ -1143.2 கிலோஜூல்ங்கிற வேல்யூ கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன்றா ஈக்குவேஷன் நம்பர் 4, 5 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ 3C + O2 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா H2 + O2 இதில் இருக்கக்கூடியது CO2 H2 இது எல்லாத்தையும் நம்ம இந்த 4th ஈக்குவேஷனு 5th ஈக்குவேஷனு நம்ம இதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 ரியாக்டன்ட் சைடு. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா C3H8 + 5O2 + 3CO2 4H2Oன்னு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இதில்
delta H naught F minus 1180.5 equation number 3 4 plus பண்ணிக்கிறீங்க சாரி 4 plus 5 ஃபர்ஸ்ட் equation மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வேல்யூ வந்து 10.3 கிலோ ஜூல்ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரொப்பேன், கார்பனையும் ஹைட்ரஜனையும் கம்பைன் பண்ணோம்னா ப்ரொப்பேன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதில் ரியாக்டன் சைட் பாருங்கள், கார்பன் ஹைட்ரஜன் இருக்கக்கூடியதாக இருக்கும். ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடியதில் ப்ரொப்பேன் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வேல்யூவிலேருந்து நம்ம மற்ற அந்த வேல்யூவில் லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா கார்பன் ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போது ப்ரொப்பேன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரொப்பேன் இஸ் டெல்டா H நாட் F C3H8 ஈக்குவல் டு மைனஸ் 103.5 கிலோ ஜூல்ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 59. அடுத்த கொஷினை பாருங்கள். கொஷின் நம்பர் 59 அந்த பாக்ஸை கொடுத்துருக்கு பாருங்கள். were a given normal boiling points and standard enthalpies of vaporization, calculate the entropy of vaporization of liquid listed below. எத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட்டு 78.4 டிகிரி செல்சியஸு, அதோட என்தால்ஃபி சேஞ்ச் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதேமாதிரி டொலிவீனோட பாயிலிங் பாயிண்ட்டு 110.6 டிகிரி செல்சியஸில், இதோட என்தால்ஃபி வேல்யூ டெல்டா H வேல்யூ பாசிட்டிவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த 59th கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வேப்பரைசேஷன் என்ட்ரோஃபியை நம்ம கால்குலேட் பண்ணணும். டெல்டா H வேப்பரைசேஷன் ஈக்குவல் டு என்ட்ரோஃபி வேல்யூ டெல்டா S வேப்பரைசேஷன் ஈக்குவல் டு டெல்டா H வேப்பரைசேஷன் டிவைடட் பை T பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபஸ்ட் ஒன்றா இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். எத்தனாலுக்கு வந்து 78.4 டிகிரிங்கிறது 273யோட ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்னா கெல்வினுக்கு மாற்றும்போது 351.4 கெல்வின் கிடச்சிரும். டெல்டா H வேப்பரைசேஷன் எத்தனாலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 42.4 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். இதில் டெல்டா S வேப்பர் ஈக்குவல் டு டெல்டா H வேப்பர் அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ப்ளஸ் 42.4 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை 351.4 கெல்வின் equal delta S vaporization equal to 42400 divided by 351.4 Kelvin. Delta S vaporization of ethanol value வந்து பார்த்தீங்கன்னா entropy of vaporization of ethanol plus 120.66 joule Kelvin inverse mole inverse. இதே மாதிரி டொலிவீனோட வேப்பரைசேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவு டெம்பரேச்சர் வந்து கெல்வினுக்கு மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி டொலிவீனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா H என்தால்ஃபி வேப்பரைசேஷன் கொடுத்துட்டாங்க. பட் என்ட்ரோஃபி ஆஃப் வேப்பரைசேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 35.2 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் டிவைட் பை 383.6 கெல்வின். இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது டெல்டா S வேப்பரைசேஷன் ஆஃப் என்ட்ரோஃபி ஆஃப் டொலிவீனோட வேல்யூ 91.76 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் இந்த 59க்கான ஆன்சரு என்ட்ரோஃபி வேப்பரைசேஷன் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கிறீங்க. கொஷின் நம்பர் 60 60வது கேள்வி பாருங்கள். ஃபார் ஏ ரியாக்ஷன் Ag2O சாலிட்லேருந்து 2Ag சாலிட் ப்ளஸ் ஆஃப் O2 கேஸ் delta H equal to 30.56 kilojoule mole inverse and delta S value 6.66 joule Kelvin inverse mole inverse at 1 atmosphere. Calculate the temperature at which delta G equal to 0. Also predict the direction of the reaction and this temperature and below this temperature. இந்த டெம்பரேச்சர் அதாவது எந்த டெம்பரேச்சரில் டெல்டா G வந்து ஈக்குவல் 0வாக வரும், இந்த டெம்பரேச்சர் அபோவ் அட் பிலோ அட் சேம் டெம்பரேச்சரில் என்ன இது ஃபீஸிபிளாக நான் ஃபீஸிபிளாக இருக்குமா, அந்த ஸ்பான்டேனியஸாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ இது என்ன ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமா, பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குமா, எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டைரக்ஷன்னா ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டெல்டா H வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்தால்ஃபி சேஞ்ச் வேல்யூ 30.56 கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ. இதை கிலோ ஜூலில் நம்ம ஜூலுக்கு மாற்றும் போது மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. டெல்டா S வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் தெரியாது. டெல்டா G ஈக்குவல் டு 0 அட் திஸ் டெம்பரேச்சரில் டெல்டா G 0.
delta G equal to Gibbs free energy equal to delta H minus T delta S. G வேல்யூ 0 அப்படிங்கும்போது delta H minus T delta S இதில் டெம்பரேச்சர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் டெல்டா ஜி வேல்யூ 0வாக இருக்கும் அவங்களே கண்டிஷன் கொடுத்தாங்க. 0 அப்படின்னா டெல்டா ஜிக்கு கொடுத்துக்கிறீங்க. இப்போ டெம்பரேச்சருக்கு வந்து டெல்டா H பை டெல்டா எஸ் என்தால்ஃபி வேல்யூவும் என்ட்ரோஃபி வேல்யூ டிவைட் பண்ணோம்னா டெம்பரேச்சர் 4589 கெல்வின் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அட் 4589 கெல்வின் delta G the reaction delta G equal to 0, the reaction is an equilibrium. At this temperature below 4598 Kelvin, delta H greater than T delta S. இப்போ இந்த delta H வேல்யூ வந்து பாருங்கள், இந்த பிலோ டெம்பரேச்சரில் delta G equal to delta H minus T delta S வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா greater than 0வாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த டெம்பரேச்சரோட லெஸ் டெம்பரேச்சரில் forward direction is non-spontaneous. In other words, the reaction occurs the backward direction. இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் நடக்கக்கூடியதாக இருக்கும். இது ஃபார்வேர்ட் டைரக்ஷனை சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0. இந்த டெம்பரேச்சரில் ஃபார்வேர்ட் டைரக்ஷன் நடக்கும். நான் ஸ்பான்டேனியஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் டைரக்ஷன். இது நான் ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து நடக்காது. இன் அதர் வேர்ட்ஸ் த ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் பேக்வேர்ட் டைரக்ஷன். ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கு வினைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழக்கூடியது வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா டெல்டா ஜி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருக்கும். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் லெஸ் தென் 0வாக இருந்ததுனா தான் அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்டா ஜி வேல்யூ மைனஸ் வேல்யூவில் இருக்கணும். மைனஸ் வேல்யூவில் இருந்ததுன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வேல்யூவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் வேல்யூ பேக்வேர்ட் டைரக்ஷன் நடக்கும். பின்னோக்கு வினை நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். டைரக்ஷன் மட்டும் நம்ம குறிப்பிட்டோம்னா போதும். இது லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா இதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றா கொஷின் நம்பர் 61. What is the equilibrium constant K equilibrium for the following reaction 400 Kelvin? இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வான் ஹாஃப் ஈக்குவேஷன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுக்கலாம். அந்த வான் ஹாஃப் ஈக்குவேஷன்லேருந்து டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT லாக் கே ஈக்குவலண்ட். ஜூல் வேல்யூ டெம்பரேச்சர் 400 கெல்வின் கொடுத்தாச்சு. டெல்டா ஹச் நாட் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. டெல்டா எஸ் நாட் வேல்யூ கொடுத்தாச்சு. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு இந்த 2.303 RT லாக் கே ஈக்குவலண்ட்டுன்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் லாக் கே ஈக்குவலண்ட் வேல்யூ மட்டும் வேணும். மைனஸ் டெல்டா ஜி நாட் டிவைட் பை 2.303 RT. இப்போ இந்த வேல்யூவில் லாக் கே ஈக்குவலண்ட் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் டெல்டா ஜி நாட் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டெல்டா ஹெச் நாட் வேல்யூவும் டெல்டா டி டெம்பரேச்சர் 400 கெல்வின்னு அதே மாதிரி எஸ் நாட் வேல்யூ ஸ்டாண்டர்ட் என்ட்ரோஃபி டெல்டா எஸ் நாட் வேல்யூவை ஆட் பண்ணுறோம். கேஸ் கான்ஸ்டன்ட்டு 8.314 2.303 டெம்பரேச்சர் 400. வேல்யூ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 3.7080ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்கும். லாக் கே ஈக்குவலண்ட் வேல்யூ
மைனஸ் லாக்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. மைனஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. லாக் கே ஈக்குவலண்ட். இதில் நம்ம கே ஈக்குவலண்ட் வேல்யூ மட்டும் வேணும். லாக் வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஆன்டி லாக்காக மாறக்கூடியதாக இருக்கும். ஆன்டி லாக் -3.7080. இதுக்கு ஆன்டி லாக் எடுக்கும்போது ஈக்குவலண்ட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.95 × 10⁻⁻4ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 62. Question number 62 பாருங்க. Cyanamide NH2CN is completely bound in excess of oxygen in a bomb calorimeter. Delta U was found to be -742.4 kJ mole inverse. Calculate the enthalpy change of a reaction 298 Kelvin. NH2CN plus 3/2 O2 gives N2 plus CO2 plus H2O இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் கேஸ் பேஸஸாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடியதை பாருங்கள். இதோட டெம்பரேச்சர் 298 கெல்வின். டெல்டா யூ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 742.4 கிலோஜூல் மோல்ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஹச் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 62வது கொஷினுக்கு இந்த கொஷின்லேருந்து என்தால்ஃபி சேஞ்சஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். டெல்டா ஹச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. இப்போ டெல்டா ஹச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ங்கிறது கேஸ் பேஸஸில். இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடியது CO2 N2 மட்டும்தான் கேஸஸாக இருக்கும். வாட்டர் வந்து லிக்விடு. அதனால் 1 mol N2 1 mol CO2 அப்படிங்கிறனால 2ன்னு இருக்கும். ரியாக்டன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3/2 O2 ஆக்சிஜன் மட்டும்தான் கேஸ் பேஸஸில் இருக்குது. அதனால் 2 - 3/2. இப்போ இதோட வேல்யூ டெல்டா யூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வேல்யூ நமக்கு தெரியும். ஆர்டி டெம்பரேச்சர் 298 கெல்வின். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா டெல்டா ஹெச்சில் வேல்யூ இந்த ஃபார்முலாவில் -741.16 கிலோஜூல் மோல்ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 63. கொஷின் நம்பர் 63 பார்த்தீங்கன்னா கால்குலேட் த என்தால்ஃபி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் எத்திலீன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. பாண்ட் எனர்ஜி கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் அண்டு கார்பன் டபுள் பாண்ட் அண்டு ஹைட்ரஜன் வேல்யூ. இதோட பாண்ட் எனர்ஜியிலேருந்து நம்ம இதோட என்தால்ஃபி வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பனோட பாண்ட் எனர்ஜி, ஹைட்ரஜனோட பாண்ட் எனர்ஜி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எத்திலீன். CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் H2. ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் எத்திலீன் கிவ்ஸ் ஈத்தேன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். CH3. இப்போ C2H6ங்கிற ஈத்தேன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. டெல்டா இதோட என்தால்ஃபி ஆஃப் சேஞ்ச் இன் என்தால்ஃபி ஆஃப் ரியாக்ஷன் டெல்டா HR ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் பாண்ட் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் பாண்ட் எனர்ஜி ஆஃப் சம்மேஷன் ஆஃப் பாண்ட் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட்னு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது புக்கில் கரெக்டாக இருக்கும். ஆறுங்கிறதுல ப்ராடக்ட் பின்னு வரும். இந்த பிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டு. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டு. இதில் அப்படியே சைன் கன்வென்ஷன் மட்டும் மாறுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட பாண்ட் எனர்ஜியில் ப்ராடக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஈத்தேன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் என்ன ஹைட்ரஜன் பாண்டு இருக்குது. அதேமாதிரி கார்பன் சிங்கிள் பாண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. 6CH பாண்டு 6CH பாண்டு இருக்கக்கூடியது பாருங்கள். 1CC பாண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா 347 இந்த கார்பன் பாண்டு. அதேமாதிரி கார்பன் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 6 × 414. ரியாக்டன் சைடு பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் 618. கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 CH பாண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது ரியாக்டன் சைடு. அதனால் அது 4 × 414 ப்ளஸ் 435 ஹைட்ரஜன். இந்த வேல்யூ எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்தால்ஃபி ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2831 - 2709. இப்போ 2831லேருந்து 2709 வந்து மைனஸ் பண்ணால் வேல்யூ ப்ளஸ் 122 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கும். இது சைன் கன்வென்ஷன் மட்டும் மாறுங்க அப்படியே. கொஷின் நம்பர் 64 பாருங்கள். கொஷின் நம்பர் 64. கால்குலேட் த லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் CaCl2 ஃப்ரம் த கிவன் டேட்டா. இந்த டேட்டாவிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அவங்களுக்கு கொஷின் கொடுத்தாச்சு. இது ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த பாண்ட் ஹேபர் சைக்கிள் மூலமாக கால்சியம்ங்கிற அல்கலி மெட்டல் நான் மெட்டலான குளோரினோட ஹாலஜனோட கம்பைன் ஆகும்போது கால்சியம் குளோரைட் மெட்டல் ஹாலைடாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மெட்டல் ஹாலைடாக கிடைக்கக்கூடிய இதோட என்தால்ஃபி ஆஃப் ஃபார்மேஷன் ஸ்டாண்டர்ட்
என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ -795 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் மெயின் ரியாக்ஷன். இப்போ இந்த இது மோர் தென் ஒன் ஸ்டெப்பில் நடக்கக்கூடியதாக இருக்கும். கால்சியம் டைரெக்டாக வந்து சாலிடாக இருந்து கால்சியம் குளோரைடாக மாறாது. கால்சியம் சாலிட்லேருந்து கேஸ் பேசஸுக்கு மாறும். கேஸ் பேசஸ்லேருந்து அயனைசேஷன் நடக்கும். அயனைசேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் ஆனது அயனாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயனோட கம்பைன் ஆகி ப்ராடக்டாக மாறும் NaCl. அதே மாதிரி குளோரின் கேஸ் மாலிகுலாக இருக்கக்கூடியது ஆட்டமாக மாறக்கூடியதாக இருக்கும். டிசோசியேஷன் நடக்கும் டெல்டா H. அதோட என்தால்பி சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா H3 நாட்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த டிசோசியேஷன் ஆஃப் குளோரின் மாலிகுல் இன்ட்டு குளோரின் ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன்றா கேஸஸாக இருக்கக்கூடிய குளோரின் அயனிஸ்ட் ஆகுது. எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றா இருக்கக்கூடியதில் டெல்டா H1ங்கிறது கால்சியம் சாலிட்லேருந்து கால்சியம் கேஸஸ். இது சப்ளிமேஷன் நடந்திருக்கக்கூடியதாக இருக்குது. சப்ளிமேஷன்னா சாலிட் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்ட்டு கேஸ் பேசஸ். இது ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் டெல்டா H1. டெல்டா H2ங்கிறது அயனைசேஷன் எனர்ஜி. கால்சியத்துலேருந்து 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகும்போது Ca2+. இது ஆல்கலைன் எர்த் மெட்டல் எல்லாமே இதோட எலக்ட்ரான் லாஸ் ஆகக்கூடியது 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 அப்படிங்கிறது Ca2+. டெல்டா H3ங்கிறது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் ஆட்டத்துலேருந்து டிசோசியேஷன் என்தால்பி Cl-ஆக மாறக்கூடியதாக இருக்குது. டெல்டா H4ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா Cl-லேருந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி 2 குளோரின் ஆட் ஆகும்போது 2Cl- ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா Ca2+ அயானையும் குளோரைடு அயான் Cl- அயானையும் கம்பைன் பண்ணோம்னா இதோட இன்டர்னல் எனர்ஜி, இதோட U வேல்யூ, அதாவது லேட்டிஸ் எனர்ஜி, ஃபார்மேஷன் ஆஃப் CaCl2ஓட லேட்டிஸ் எனர்ஜி கால்சியம் அயானையும் குளோரைடு அயானையும் ஒன்றா கம்பைன் ஆகும்போது CaCl2 ஃபார்மேஷன் ஆகக்கூடிய லேட்டிஸ் எனர்ஜி. இதோட லேட்டிஸ் எனர்ஜி அப்படின்னாவே கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கக்கூடிய அயான்ஸை இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறத அமௌண்ட் ஆஃப் ரெக்கார்டு எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படக்கூடியதாக இருக்குது அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்க கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அதோட அயானை வந்து ரொம்ப தூரத்துக்கு பிரித்து அனுப்புறதுக்கு, நீக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் லேட்டிஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா யூங்கிறது இதில் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லேட்டிஸ் எனர்ஜி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கு. டெல்டா HF ஈக்குவல் டு டெல்டா H1 H2 H3 H4 ப்ளஸ் U இதெல்லாம் சேர்த்தனோம்னா இதோட ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ H1 H2 H3 நெக்ஸ்ட் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா H4க்கு 2 டெல்டா H4ன்னு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள். 2 டெல்டா H4 ப்ளஸ் யூங்கிற வேல்யூ. டெல்டா HF வேல்யூ -795. இந்த 1 2 3 இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு U வேல்யூ மட்டும் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ -795 ஈக்குவல் டு 2075.8 ப்ளஸ் U வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணணுன்னா -2870.8 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. Question number 65. Calculate the enthalpy change for the reaction iron oxide carbon monoxide combine ஆகும்போது அயன் ஆகவும் கார்பன் டை ஆக்சைடாக மாறக்கூடிய இந்த ரியாக்ஷனை இதோட ஃபாலோயிங் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்தால்பி வேல்யூ அயான் ஆக்சைடாக மாறும்போது ஹேமடைட் Fe2O3 மாறும்போது இதோட என்தால்பி சேஞ்சு -741. இதேமாரி கார்பன் ஆக்சைடைஸ் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடாக மாறும்போது -137 கிலோஜூல். கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -394.5 கிலோஜூல்ங்கிற வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. என்தால்பி சேஞ்ச் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதோட என்தால்பி சேஞ்ச் ஃபார் இயர் ரியாக்ஷனுக்கு ஒவ்வொன்றுக்குமே எல்லாமே ஃபாலோயிங் டேட்டா வந்து கொடுத்தாச்சு. கொஷின் நம்பர் 65ல் இதோட என்தால்பி சேஞ்ச் ஆகக்கூடிய ரியாக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வேல்யூ என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சேஞ்ச் இன் ரியாக்ஷன் டெல்டா HR ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டெல்டா HR, அதாவது ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன். டெல்டா HR ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டெல்டா H ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டு. ப்ராடக்டில் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அயானும் CO2 இருக்குது. Fe+CO2ன்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த அயானோட வேல்யூவையும் கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ மைனஸு ரியாக்டன்ட் Fe2O3 ப்ளஸ் 3CO ரியாக்டன்ட் வேல்யூ இதை நம்ம லேஸ் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ டெல்டா HR ஈக்குவல் டு
இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 டெல்டா HCF அந்த மோல் வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 3 CO2 3 டெல்டா HCF CO2ன்னு இருக்கும், மைனஸ் டெல்டா HCF இன் Fe2O3 ப்ளஸ் 3 டெல்டா HCF CO. இப்போ 0 வேல்யூ இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அயானுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அதோடைய என்தால்ஃபி வேல்யூ. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹீட் ஃபார்மேஷன் ஆர் என்ட்ரோஃபி வேல்யூ, ஸ்டாண்டர்ட் என்ட்ரோஃபி, ஸ்டாண்டர்ட் என்தால்ஃபி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அயானுக்கு வந்து 0. நெக்ஸ்ட் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா CO2க்கு வந்து வேல்யூ இருக்குது. அது 3 மோல்ங்கிறதுனால 3 × -394.5 அந்த என்தால்ஃபி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த வேல்யூவை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்றா வந்து COவோட வேல்யூ -137 COவோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டனில் அயான் ஆக்சைடுக்கும் CO வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் -31.5 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் இந்த வேல்யூ ஃபார்மேஷன்லேருந்து ஹீட் ஆஃப் என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்ஷன்லேருந்து என்தால்ஃபி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்றா கொஷின் நம்பர் 66 when 1 pentane A is treated with 4N alcoholic KOH at 175 degrees Celsius is converted slowly into an equilibrium mixture. 1.3% 1 pentane A, 95.2% 2 pentane and 3.5% 1,2 bentadiene C. The equilibrium was maintained 175 degrees Celsius. Calculate delta G0 for the following equilibrium. பியிலேருந்து ஏவாவும் பியிலேருந்து சியாவும் மாறக்கூடிய அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனோட டெல்டா G0 இது செகண்ட் இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி 2 அப்படிங்கிறது கொஷின் மார்க் கொடுத்துக்கிறோம். G1 G2 அப்படிங்கிறது பியிலேருந்து ஏவா மாறக்கூடியது, அதே மாதிரி பியிலேருந்து சியாக மாறக்கூடிய அந்த ரியாக்ஷன். கிவன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 1 பென்டைன் ஏ வந்து 1.3%, பி வந்து பார்த்திங்கன்னா 2 பென்டைன்கிறது 95.2%, 1,2 பென்டாடைன் 3.5% இருக்கக்கூடியதாக இருக்குது. டெம்பரேச்சர் 175ங்கிறது கெல்வின் மாற்றிக்கிறோம், 448 கெல்வின். பியிலேருந்து ஏவுக்கு மாறும்போது பியோட பர்சன்டேஜ் வந்து 95.2%, ஏங்கிறது 1.3%. அதே மாதிரி பியிலேருந்து சி வந்து பார்த்திங்கன்னா 95.2%, 3.5% சி. இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன்றா K1 அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டர், ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த K அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். யூனிட் நம்பர் 8ல் நம்ம இதை பார்ப்போம். இப்போ K = 1.3/95.5 அப்படி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.0136ன்னு வரும். இதோட B2Cலேருந்து மாற்றக்கூடிய இதோட K2வோட வேல்யூ, அதை K1 எடுத்துக்கிறோம், அது K2ன்னு எடுத்துக்கிறோம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இப்போ இதோட ப்ராடக்ட் C/B அப்படிங்கிறப்ப 3.5 / 95.2ங்கிறப்ப 0.0367 வரும். டெல்டா G0 = இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு நம்ம அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் வந்து அந்த வால்காஃப் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணக்கூடிய டெல்டா G0 = -2.303 RT log K1 வரக்கூடியதாக இருக்கும். இதில் டெல்டா G1 G2 ரெண்டுக்குமே நம்ம கால்குலேட் பண்ணோம். G1ங்கிறது ஃபஸ்ட் ஒன் கண்டிஷன், K1க்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 2.303 ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் 448 கெல்வின் log 0.0136. இந்த வேல்யூ கொடுக்கும்போது G1 வேல்யூ ப்ளஸ் 16010 ஜூல்னு வரக்கூடியதாக இருக்குது. கிலோ ஜூலுக்கு மாற்றும்போது 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 மட்டும் வரக்கூடியதாக இருக்கும். டெல்டா G0 கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி 2ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பியிலேருந்து சியாக மாறக்கூடிய அந்த ஈக்குலிபிரியத்தோட ரியாக்ஷன் டெல்டா G0 = -2.303 RT log K2ன்னு வரக்கூடியதாக இருக்கும். K2வோட வேல்யூ log 0.0367. இதோட ஃபைனல் ஆன்சர் ப்ளஸ் 12312 ஜூல்னு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 12.312 கிலோ ஜூல்னு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொஷின் நம்பர் 67 பாருங்கள். அட் 33 கெல்வினில் N2O4 வந்து பார்த்திங்கன்னா 50% டிசோசியேட் ஆகக்கூடியதாக இருக்கும். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அட் திஸ் டெம்பரேச்சர் அண்ட் அட் 1 atmosphere ப்ரெஷர். கொஷின் நம்பர் 67க்கு வந்து பார்த்திங்கன்னா N2O4 வந்து பார்த்திங்கன்னா 50% தான் டிசோசியேட் ஆகக்கூடியதாக இருக்குது.
N2O4 வந்து பார்த்தீங்கன்னா N2O4 வந்து 50% கொஷின் டெம்பரேச்சர் 33 கெல்வின் N2O4லேருந்து NO2 சேஞ்சஸ் ஆகக்கூடியது. இதோட இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ பாருங்கள் எவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடியதான்ட்டு. நம்பர் ஆஃப் மோல் N2 1 மோல் N2O4. ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய மோல் வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 மோல் 2 மோல்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல் 100 மோல் இருக்கக்கூடியது. இதே நம்பர் ஆஃப் மோல் டிசோசியேட்டட் 50% மோல் வந்து டிசோசியேட் ஆகக்கூடியதாக இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் 100 - 50ங்கிறப்ப 50 மோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் மோல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 50 மோல்ஸ் வந்து ரிமைனிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ப்ராடக்ட் சைடு 100 மோல் வந்து ப்ராடக்ட் சைடு இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ 2 மோல் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2 கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ ரியாக்டன்ட் சைடு 1 மோல் அப்படிங்கிறப்ப 50%, அங்கே ப்ராடக்ட் சைடு 2 மோல்ங்க 100% இருக்கக்கூடியதாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 150 மோல்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பாருங்கள் ப்ரெஷர் ஆஃப் N2O4. கொஷின் நம்பர் 67 வந்து பார்த்திங்கன்னா K ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் 100 டிவைடட் பை 50 டிவைட் பண்ணுறப்ப 2ன்னு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 100 டிவைடட் பை 50 அப்படிங்கிறப்ப 2 வரக்கூடியதாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடியது இது பழையது, மேலே இருக்கக்கூடியது மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் இந்த இதெல்லாம் டாலரன்ஸ் ப்ரெஷர் இருந்தது எடுத்துக்க தேவையில்ல. புக்கில் வந்து பார்த்திங்கன்னா புது புக்கில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த பிடிஎஃப் இது செகண்ட் பாக்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய சொல்கிறேன் பாருங்கள். K ஈக்குவலண்ட் 100 டிவைட் பை 50 அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். டெல்டா G0 ஈக்குவல் டு -2.303 RT K ஈக்குவலண்ட்னு போட்டுக்குங்க. இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.30381,314 × 33 டெம்பரேச்சர். K ஈக்குவலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா log 2ன்னு வரக்கூடியதாக இருக்கும். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இனிஷியல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷன் 100% இருக்கக்கூடியதாக இருக்குது. ப்ராடக்ட்டு இந்த ரியாக்டன்ட்டு டிசோசியேட்டாக இருக்கக்கூடிய 50% வந்து டிசோசியேட் ஆகுது. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் 50% N2O4ம் அது 100% இருக்கக்கூடியதாக இருக்கும் NO2. இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் டெல்டா G0 ஈக்குவல் டு -190.18 ஜூல் மோல் இன்வர்ஸ். கொஷின் நம்பர் 68. Question number 68. The standard enthalpies of formation of SO2 and SO3 are -297 kilojoule mole inverse and -396 kilojoule mole inverse. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. Calculate the standard enthalpy of reaction for the reaction SO2 plus half-O2 SO3. இதோட standard enthalpy of reaction இதோட டெல்டா H0R SO2லேருந்து SO3 மாறக்கூடிய அந்த ரியாக்ஷனை வந்து கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் டெல்டா H0F ஃபார்மேஷன் SO2 உருவாகக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா -297. டெல்டா H0F SO3 ஃபார்மேஷன் -396 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வேல்யூ. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து டெல்டா H0R வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டா H0R ஈக்குவல் டு டெல்டா H0F ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்டில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா SO3 மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். டெல்டா H0F ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் அப்படிங்கிறதுல காம்பவுண்ட் மைனஸ் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். காம்பவுண்ட் அப்படிங்கிறது SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. எலமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் டெல்டா HF இதில் எங்கே SO2 O2ன்னு வருது, SO2 இங்கே காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்டு இதில் கொடுக்கக்கூடியது. ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட்டை மைனஸ் பண்ணோம்னா இதோட சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -396 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் ப்ளஸ் 297 இருக்கக்கூடியது இருக்குது பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஃபைனல் ஆன்சராக -99 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் வரக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 69. கொஷின் நம்பர் 69ல்
For the reaction 298 Kelvin 2A plus B plus C, அதாவது 2A plus B கம்பைன் பண்ணோம்னா Cன்னு மாறக்கூடிய ரியாக்ஷன் இருக்குது. இதோட என்தால்பி வேல்யூவும் என்ட்ரோபி வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த டெம்பரேச்சர் அட் த ரியாக்ஷன் would be spontaneous. இது இந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷின் நம்பர் 69ல் இது ஸ்பான்டேனியஸாக நடக்கிறதுக்கு என்ன டெம்பரேச்சர் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. T temperature 290 Kelvin, delta H value 400 kilojoule mole inverse, delta S value 0.2 kilojoule Kelvin inverse mole inverse இருக்கக்கூடியதாக இருக்குது. delta G value delta H minus T delta S டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2000 கெல்வின் வரக்கூடியதாக இருக்குது. delta G equal to 400 minus 0.2 into delta S 0.2 into 2000 equal to 0. 4000 kilojoule mole inverse if temperature greater than 2000 Kelvin. Delta G will be negative. The reaction would be spontaneous only beyond 2000 Kelvin. இப்போ இதோட டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் சைன் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இதோட பிலோ டெம்பரேச்சரில், அதாவது இந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கும். என்ன டெம்பரேச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் சைனில் இருக்குன்னா ஸ்பான்டேனியஸாக இருக்கக்கூடியதாக இருக்குது 2000 கெல்வினில். கொஷின் நம்பர் 70, 70வது கொஷின் பாருங்கள். Find out the value of equilibrium constant for the following reaction 298 Kelvin. அம்மோனியா கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் ஆனால் இல்லை யூரியாவும் ப்ளஸ் வாட்டரும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. NH2CO NH2. ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வேல்யூ கிவன் டெம்பரேச்சர் டெல்டா G0 கொடுத்துட்டாங்க. இதில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி ஏற்கனவே முன்னாடி ஒரு சம்மு பார்த்தோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அதே மாதிரி தான் இதில் டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷனோட டெல்டா G0 வேல்யூ கொடுத்தாச்சு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டெல்டா G0 ஈக்குவல் டு -2.303 RT log K ஈக்குவலண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதோட டெல்டா G0 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட்டு 2.303 இன்ட்டு கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 290 கெல்வின். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா log K ஈக்குவலண்ட் 2.38. K ஈக்குவலண்ட் மட்டும் நமக்கு வேணும். லாக் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஆப்போசிட் சைடு கொண்டு போகும்போது ஆன்டி லாக்காக மாறும். K ஈக்குவலண்ட் கான்ஸ்டன்ட் 239.88ன்னு கிடைக்கக்கூடியதாகும். கொஷின் நம்பர் 71 லாஸ்ட் சம் பாருங்கள். A gas mixture 3.67 லிட்டர் ஆஃப் எத்திலின் மீத்தேன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கம்ப்ளீட் கம்பஷன் 25 டிகிரி செல்சியஸில் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா 6.11 லிட்டர் வந்து CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. எத்திலினையும் மீத்தேனையும் 3.67 லிட்டர் ஒட்டுக்கா ரெண்டையும் கலந்து வச்சிருக்கக்கூடிய மிக்சரை கம்ப்ளீட்டாக கம்பஷன் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 6.11 லிட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ் இன் கிலோஜூல். எவ்வளோ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எவால்வேட் வெளியே ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். கிலோஜூலில் மெஷர் பண்ணணும். டியூரிங் திஸ் கம்பஷன் டெல்டா HC மீத்தேன் கம்பஷன் வேல்யூவும் அதே மாதிரி எத்திலின் C2H4 CH2 எத்திலினோட கம்பஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலேருந்து எவ்வளோ ஹீட் வந்து CO2 ப்ரொடியூஸ் பண்ணும்போது எத்திலினையும் மீத்தேனையும் CH2CH3யும் CH4யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும்போது எவ்வளோ ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பாருங்கள், டெல்டா HC மீத்தேன் வேல்யூ இந்த கிவன் டேட்டா வேல்யூ கொடுத்துருக்கு. டெல்டா HC ஆஃப் அசிட்டிலின். Let the mixture contain X liter of methane and 3.67 minus X liter of ethylene. இப்போ மீத்தேன் வந்து X அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா X லிட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எத்திலினோட வேல்யூ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 3.67 லிட்டர் இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த 3.67 லிட்டர்லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா எத்திலினோட வேல்யூ இது ரிவர்ஸ் ஆகும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எத்திலினோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.67 லிட்டர் மைனஸ் எக்ஸ்ன்னு வேல்யூ ஆட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பாருங்கள். CH4 + O2 CO2 + 2H2O. இதில் எக்ஸ் மோல் வந்து மீத்தேன், CO2 வந்து எக்ஸ் லிட்டரில் மீத்தேன் வந்து கம்பஷன் ஆகும்போது எக்ஸ் லிட்டர் CO2 ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது பர்ன் ஆகும்போது. C2H4 + 3O2 2CO2 + 2H2O. செகண்ட் ஒன்று எத்திலீனை கம்பஷன் பண்ணுறப்ப ப்ராடக்டாக 2CO2 2 மாலிகுல் வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரியாக்டன்ட் சைடு இருக்கக்கூடிய ஈத்தீனோட லிட்டர் வந்து 3.67 - எக்ஸ் லிட்டர். ப்ராடக்ட் சைட் 2 × 3.67 - எக்ஸ் லிட்டர் 2 மோலுங்கிறதுனால. வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் எவ்வளோ CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ மீத்தேனையும் ஈத்தீன் CH4ஐயும் C2H4 எத்திலீன் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இவ்வளோ 6.11 லிட்டர் வந்து CO2 வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. எக்ஸ் லிட்டர் மீத்தேன் ப்ளஸ் இதில் எவ்வளோ CO2 ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. எக்ஸ் லிட்டர் CO2 வந்து மீத்தேனை வந்து பர்ன் பண்ணும்போது கிடைக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 மோல் வந்து பார்த்திங்கன்னா CO2 எத்திலீனை கம்பஷன் பண்ணுறப்ப 2 × 3.67 - எக்ஸ். இதில் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இந்த இதை அப்படியே அப்ரிவேஷன் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது பார்த்திங்கன்னா 2.367 - 2x. இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது 7.34 - 2x = 6.11. இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ 1.23 லிட்டர். இப்போ நார்மலாக வந்து CO2 1 மோலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப எவ்வளோ வந்து CO2 வந்து லிபரேட் ஆகிருக்கு, எவ்வளோ வால்யூம் CO2 வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எக்ஸுங்கிற வேல்யூவை இப்போ கொண்டு வந்திருக்கோம். கிவன் மிக்சர் கண்டைன் 1.23 லிட்டர் ஆஃப் மீத்தேன் அண்டு 2.4 லிட்டர் ஆஃப் எத்திலீன் 2.4 லிட்டர். இப்போ இதில் 1.23 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிறது இதில் என்ன நமக்கு கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிட்டருங்கிறது மீத்தேனு. அதே மாதிரி 1 மோல் எக்ஸ் CO2 இந்த 2 மோல் CO2ங்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் எக்ஸோட வேல்யூ வந்து மீத்தேனோட வால்யூமு இப்போ நம்ம 1.23 லிட்டர் அதிலேருந்து இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 2.44 லிட்டர் ஆஃப் எத்திலீன். இப்போ இந்த 3.67லேருந்து 1.23 மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ வேல்யூ வருங்கிறது 2.44 லிட்டர் ஆஃப் எத்திலீன் கிடைக்கும். இப்போ டெல்டா HC = டெல்டா HC / 22 heat of combustion of methane / 22.4 liter into x liter. Heat of combustion plus delta HC = next one delta HC plus ethene அதாவது எத்திலீன் / 22.4 லிட்டருங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்ம மெஷர் பண்ணக்கூடியது 3.67 - எக்ஸ் லிட்டர். எக்ஸுக்கு 1.23 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ரெண்டு இதையும் நம்ம ஷார்ட் பண்ணி எழுதும்போது ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் இந்த மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா HC = -203.87 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எவ்வளோ ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஹீட் ஆஃப் கம்பஷன் மீத்தேனையும் ஈத்தீன் அதாவது எத்திலீன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பர்ன் பண்ணும்போது கம்பஷன் பண்ணுறப்ப எவ்வளோ ஹீட் எனர்ஜியை வந்து எவால்வேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ அது அவங்க லிட்டரில் வந்து எவ்வளோ லிட்டர் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீட் ஆஃப் கம்பஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். லிட்டருங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.4 லிட்டருங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ இதோட என்தால்ஃபி ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேன், ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஈத்தீன் இதோட வேல்யூ பாருங்கள். டெல்டா HCக்கு வேல்யூ -890. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா CO2க்கு ஈத்தீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா -1423 வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பர்ன் பண்ணோம்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போ இதோட என்தால்ஃபி சேஞ்ச் வேல்யூ -203.87 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றா யூனிட் நம்பர் 3 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். நாளையிலேருந்து உங்களுக்கு அந்த வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.